ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்? இந்த கதையோட பேரு வெளியில புலி, வீட்டுல எலி. கோடை விடுமுறை விட்டாச்சு இல்லையா? அகிலான்னு ஒரு பொண்ணு 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி 6வது போறான். 10 வயசு முடிஞ்சிடுச்சு. அவன் என்ன பண்றான்? லீவ் விட்டதும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அப்பாவை நெச்சரிக்க ஆரம்பிக்கிறான். எந்த ஊருக்கு? அவங்க பாட்டி வீட்டுக்கு. பாட்டி வீடு கிராமத்தில் இருக்குது. அது ஒரு மலை அடிவார கிராமம். காடும் பக்கத்துலேயே இருக்குது. அந்த இடம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இயற்கை எழில், அந்த மலை காற்று, அந்த இயற்கை எழில் எல்லாமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கிராமத்தில் ஒரு ஆறு வேற ஓடுது, மலையிலேருந்து ஓடி வர்ற ஆறு ஓடுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பாட்டி வீட்டுக்கு போகணுன்னு நெச்சரிக்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, ஒரு ஞாயிற்றுக்கிழமையா அம்மாவையும் அகிலாவையும் கூட்டிகிட்டு போய் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு அவர் திரும்பி வந்துடுறார். ஏன்னா அவருக்கு அலுவலகத்தில் விடுமுறை கிடைக்கல. ஊருக்கு வந்த உடனே ஒரே ஆட்டம் அவளுக்கு, மகிழ்ச்சி. ஏன்னா அங்கே அவள் வயது ஒத்த இன்னொரு பொண்ணு இருக்கா, அவங்க மாமா பொண்ணு முகிலான்னு பேர். இவ்வளோ அவளும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். அதனால் அவள் கூட விளையாடலாம். பாட்டி நிறையா பலகாரம்லாம் செஞ்சு தருவாங்க, மாமா பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். என்ன செய்கிறாங்க, வந்ததும் படுத்து தூங்கியாச்சு. சாயங்காலம் வந்தாங்களா, தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே மாமா வயல் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க 2 பேரையும், அகிலாவையும் முகிலாவையும் பக்கத்து வீட்டு பையன் மணி கூட கிராமத்தை சுற்றி பார்க்க அனுப்பி வைக்கிறார். இது வரைக்கும் அவர் அனுப்ப மாட்டார். எப்பொழுதுமே என்ன, முன்னாடிலாம் பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, குழந்தைங்களா இருப்பாங்கன்னு 2 பக்கம் 2 கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாயிட்டாங்க, அவங்களே சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துமா பத்திரமா போங்க, இந்த மணி கூடயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார். அகிலா முகிலா சைக்கிள் பின்னாடி உக்காந்துக்கிறான். மணி அவன் ஒரு சைக்கிள் எடுத்துக்கிறான். அப்படியே அவங்க முதல்ல நேராக எல்லை மாரியம்மன் கோயில் போகிறாங்க. அந்த கோவிலில் மாரியம்மன் தான், அவங்க தான் அந்த கிராமத்தை காப்பாற்றுறவங்க. எதுலேருந்து? வெள்ளம் அதெல்லாம் வராமல் காப்பாற்றுவாங்க, நோய் நொடி வராமல் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் எல்லாரும் அந்த அம்மனை கும்பிட்டுட்டு அப்புறம் நேரம் ஆத்தங்கரைக்கு போகிறாங்க. இவங்க ஆற்றை பார்க்க போகிறேன்னு சொன்னதுமே வீட்டில் பாட்டி, அத்தை, அம்மா எல்லாரும் ஆற்றுல இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நான் மாமா கூட போனால் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு காற்றுல இறங்கி காலை நினச்சிட்டு வரலாம். இது குழந்தைங்க இல்லையா, சின்ன பிள்ளைங்க இல்லையா, அதனால நீங்களா போய் தெரியாமல் போய் எங்கேயாவது தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட போதுன்னு ஒரு பயத்தில் ஆற்றுல இறங்கக்கூடாது, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சரின்னு 3 பேரும் ஆத்தங்கரைக்கு போகிறாங்க. ஆத்தங்கரையில் நிறையா மணல் இருக்கும் இல்லையா, அந்த மணலில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஆற்றுல தண்ணி நிறைய போகுது. அது சூரிய வெளிச்சத்தில் மினுன்னு ஓடுறதையும், மீன்கள்லாம் துள்ளி குதிக்கிறதையும், பக்கத்து மரத்துலேருந்து பறவைங்க பறந்து அந்த மீனை பிடிச்சிக்கிட்டு போய் மரத்தில் உட்காந்து சாப்பிட்றதையும், தங்களோட குஞ்சுகளை கூட்டி விடுறதையும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த மணல்லேருந்து கூழாங்கல்லாம் பொறுக்கிக்கிறாங்க. வீட்டில் போய் கல்லாட்டம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி பொறுக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் சைக்கிளில் ஏறி நேராக ஒரு ஆலமரத்துக்கு போகிறாங்க. ஊருக்கு நடுப்புற இருக்க ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம், ஒரு பழைய காலத்து ஆலமரம். அந்த ஆலமரத்து சுற்றிலும் மேடை இருக்குது. நிறைய பேர் அங்கே உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க, சில பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இது என்னது சினிமாவில் வர்ற ஆலமரம் மாதிரி இருக்குது, பஞ்சாயத்து நடக்குமான்றான். ஆமாம், இங்கே தான் பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து நடக்கும், கிராம பஞ்சாயத்து அப்படின்னு மணி சொல்கிறான். சுற்றிலும் நிறைய பழங்கள்லாம், பழம்லாம் விழுந்து கிடக்கு, சிவப்பு பழம் குட்டி குட்டியாக. உடனே அகிலா அந்த பழத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு மரத்தை அண்ணாந்து பார்க்குறான். எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ விழுதுகள் தொங்கி, இந்த மரத்துக்கு அடியில் ஒரு 100 பேர் 200 பேர் கூட ஓய்வெடுக்கலாம் போல இருக்கே, நிற்கலாம் போல இருக்கே, இவ்வளோ பெரிய மரத்துக்கு இவ்வளோ குட்டியோண்டு பழம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே மணி சொல்கிறான், ஆமாம், எவ்வளோ பேர் அடியில் உட்காந்துருக்காங்க, ஓய்வு எடுக்கிறாங்க, ஆடு மாடெல்லாம் இருக்குது, பெரிய பெரிய பழம், பலாப்பழம் சைஸில் பழம் பழுத்துச்சுன்னா அது மேலேருந்து பொத்துன்னு விழுந்தா கீழே படுத்துருக்கவங்க நிலைமை என்னாகும் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அப்படின்னோடனே, சரி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறாவ. என்னது? இங்கே எல்லார் வீட்டிலையுமே
வீடு என்னமோ சின்ன சின்னதா இருந்தாலும், வேலி படல்லாம் பெருசு பெருசா போட்டு வச்சிருக்கிறாங்களே ஏன்? அப்படின்னு கேட்குறான். ஏன்னா பக்கத்துல காடு இருக்குல்ல, காட்டுல இருந்து திடீர்னு ஏதாவது விலங்குகள் வந்துருச்சுன்னா, அதுக்காகத்தான். காட்ட சுத்திலும் கூட தடுப்பு போட்டிருக்காங்க. ஊருக்குள்ளார வராதபடி. இருந்தும் அத தள்ளி விட்டுட்டு ஏதாவது விலங்குகள், இல்ல தாவி குதிச்சு ஏதாவது விலங்குகள் ஊருக்குள்ளார வந்தா, அதெல்லாம் வீட்டுக்குள்ளார வராதபடிக்கு தடுப்புக்காகத்தான் ஒவ்வொரு வீட்டும் சுத்திலும் உயரமா படம்லாம் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான் அவன். "அப்படியா? வருமா? விலங்குகள் கூட வருமா?" அப்படின்னு சொல்லி அகிலா பயத்தோட கேட்கிறா. உடனே முகிலா இவ்வளோ நேரம் பேசாம இருந்தாலே இவளுடைய மாமா பொண்ணு. அவ சொல்றா, "ம் வந்திருக்கே ஒரு காலத்துல. அ எப்போ?" அப்படின்னோனே, "அது எங்க பாட்டியோட 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 பாட்டி." போதும் நிறுத்து. அந்த காலத்துல சொல்லு, அப்புறம் மீதிய சொல்லு. ம். அந்த காலத்துல ஒரு புலி வந்துருச்சாம். வீட்ட நோக்கி ஒரு வீட்ல ஒரு அம்மா எங்க பாட்டியோட பாட்டி சரி சொல்லு. அவங்க வந்து மரத்துல அரிசி பறிச்சுட்டு இருந்தப்போ, திடீர்னு புலி பாஞ்சு வந்துதாம். இவங்க என்ன பண்ணாங்களான்னு தெரியுமா? என்ன பண்ணாங்க? பயந்துச்சுட்டு ஓட்டாங்களான்னு. அதான் இல்ல. அந்த மொறத்தாலேயே அந்த புலிய அடிச்சு தொரத்திட்டாங்களான்னு. அப்படியா? அப்படிங்கிறா அகிலா. ஆமா. அப்பேற்பட்ட வீர பரம்பரை எங்களுடைய பரம்பரை. இது யார் சொன்னான்னு? எங்க பாட்டி சொன்னாங்க. அ எங்க எங்க குடும்பத்துல தான் அந்த மாதிரி பெண்கள்லாம் இருந்தாங்களாம். அந்த அந்த பெண் இருந்தாங்களாம், அந்த பாட்டி. அப்படின்னோனே, நான் இந்த கதைய கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, நீ என்னமோ கொஞ்சம் ரீல் சுத்துற மாரி தெரியுது. சரி பரவால்ல. அந்த மாதிரி பெண்கள்லாம் இருந்த நாடு நம்ம நாடு அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். சொல்லிட்டு, "உனக்கு?" "எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது." அப்படிங்கிறா இவ. உடனே இவன் அ மணி சொல்றான், "ஆ இவன் சரியான பயந்தாங்கொல்லின்னு." நானா பயந்தாங்கொல்லி? நீ தான் பயந்தாங்கொல்லி. அன்னைக்கு ஒரு நாள் சைக்கிள் ஓட்டிட்டே இருக்கும்போது, ஒரு நாய் தொரத்துச்சுன்னு சொல்லிட்டு, சைக்கிள அப்படியே போட்டுட்டு, திடுதிடுன்னு எங்க வீட்டுக்குள்ளார ஓடி வந்து கதவ சாத்திக்கல, நீ தான் பயந்தாங்கொல்லி." அப்படின்னு அ முகிலா வந்து மணிய வந்து கேலி பண்றா. இப்படி ஒருத்தர் ஒருத்தர் கேலி பண்ணிக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ளார பாட்டி வாசல்லயே நின்னுட்டு இருக்காங்க. "என்னது இது இவ்ளோ நேரம் ஆயிப்போச்சே! சாப்பாட்டு நேரம் வந்து போச்சு. இன்னும் இந்த பிள்ளைங்கள காணோமே! ஆத்த பார்க்க போறேன்னு சொன்னாங்களே! எங்கேயாவது இறங்கிட்டாங்களோன்னு பயந்துட்டேன்னு" சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இறங்கல பாட்டி. நாங்கலாம் தைரியசாலிங்க. இதோ முகிலா இருக்காளே! படு தைரியசாலி இல்ல. மணி அத விட தைரியசாலி இல்லன்னு" சொல்லிட்டு அகிலா கேலி பண்ணிட்டே வரா. சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் வீட்டுக்குள்ளார போறாங்க. பாட்டி வந்து கிராமத்து சமையல். நல்லா மணக்க மணக்க சாப்பாடு போடுறாங்க. எல்லாம் இலை போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு, வீட்டுக்குள்ளாரையே அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள எல்லாம் கூட்டி வச்சுட்டு, கல்லாட்டம், அதுக்கப்புறம் பல்லாங்குழி, தாயம் எல்லாம் விளையாடுறாங்க. சாயங்காலம் ஆச்சு. வீட்டு வாசல்ல மண்ணு நெறையா இருக்கிற இடத்துல, கல்லால கோடு போட்டு பாண்டி விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நொண்டி விளையாட்டு, அந்த மாரி கிராமத்து விளையாட்டுக்கள்லாம் விளையாடுறாங்க. கல்லா மண்ணா இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. ஆன உடனே பாட்டி வந்து எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ளார வாங்க ராத்திரி ஆயிடுச்சு தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டு வீட்டுக்குள்ளார கூப்பிடுறாங்க. வெளியில இருக்க விளக்கெல்லாம் அணைச்சிட்டு ஏன்னா விளக்கு போடக்கூடாது நைட்ல வெளியிலலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார கூப்பிடுறாங்க. போய் வீட்டுக்குள்ளார சாயங்காலமே சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு பாட்டி. பரவாயில்ல பரவாயில்ல இப்போ வெறும் கேழ்வரகு அடை தான் நல்ல பலம் அப்படின்னு சொல்லிட்டு கேழ்வரகு அடை கொடுக்குறாங்க. எல்லாம் வெல்லம் தொட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்துக்கிட்டாங்க. படுத்துக்கிட்டோடனே ஒரே அமைதி. ராத்திரி இவளுக்கு அகிலாவுக்கு வந்து நகரத்துல இருந்தா அங்க வந்து நைட் லேம்ப் போட்டு வச்சிருப்பாங்கல்ல. இங்க அந்த மாதிரி எந்த விளக்குமே இல்ல. ஏன்னா ராத்திரி நேரத்துல விளக்கு எந்த வீட்லயும் எரியக்கூடாது. ஏதாவது விளக்கு வெளிச்சம் இருந்தா ஏதாவது விலங்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விளக்கே எரியாம அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க. சின்னதா ஒரு ஓரமா ஒரு சிம்னி விளக்கு மட்டும் இருக்கும். அப்போ திடீர்னு ராத்திரி நடுராத்திரி அமைதியா இருக்கிற நேரம் கீச் 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 சவுண்டு கேட்குது. அகிலா தான் ஃபர்ஸ்ட் முழிக்கிறா. முழிச்சு டீ கவுனிச்சு கேட்குறான். வெளியில இருந்து சில்லு வண்டு சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சத்தத்தை காணோம். சரின்னு தூங்கிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு ஐயோ அவா ஒரே சத்தம். என்னது என்னது என்னதுன்னு எல்லாரும் பயந்து எழுந்துச்சு உட்காடுறாங்க. இப்ப கத்துனது யாருன்னா முகிலா. முகிலா கத்திக்கிட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நடுங்கிட்டு இருக்கான். என்னது என்னது மாமா எழுந்திருச்சு டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க.
என்னமோ என் காலில் ஏறுச்சுங்கிறான். அப்படி டார்ச் அடிச்சு அப்படி பார்த்தா ஒரு எலி. அந்த எலி வந்து குடுகுடுன்னு ஓடி போய் தோட்டத்துக்கு கதவு பக்கமாக இருந்த ஓட்டை வழியாக வெளியில் ஓடிச்சு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அந்த கதவுல இருக்க ஓட்டை வழியாக அது உள்ளார வந்துருச்சு போல, நான் ஒரு துணி அடைச்சி வச்சுருந்தேனே, அந்த துணியை யார் பிடுங்கி போட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த துணியை எடுத்து மறுபடியும் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு வராங்க. எலி ஓடி போயிடுச்சு வெளியில். உடனே அகிலா கேட்குறா, எலியை பார்த்தா பயந்த, நம்ம புளியவே அடிச்சு விரட்டுன வீர பரம்பரைன்னு சொன்ன அப்படிங்கிறா. அப்படி காலில் எலி புருன்னு ஏறிச்சுன்னா அப்புறம் தெரியும் அப்படின்னு சொல்லி முகிலா பயந்துக்கிட்டே சொல்கிறான். அகிலா சிரிக்கிறா. ஓ, காலையில் அவ்வளோ வீரம் பேசுன, இதுக்கு பேர் தான் வீட்டில் வெளியில் புலி வீட்டில் எலியா அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிக்கிறா. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவ்வளோதான் கதை. கதை பிடிச்சிருக்குதா குழந்தைகளே? பிடிச்சிருந்தா ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா? பை.